ஹலோ எவ்ரிவன். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா அஜாக்ஸ் அப்புறம் ரெஸ்ட் ஏபிஐனா என்ன, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அஜாக்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம். அசிங்க்ரோனஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் எக்ஸ்எம்எல்னு தான் அசிங்க்ரோனஸஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, இது வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எக்ஸ்எம்எல் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்குமே வந்து ஜேசன் தான் யூஸ் பண்ணுறது. பிகாஸ் அது வந்து ஜேசன் வந்து ஈஸியாக இருக்கும், அப்புறம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் அஜாக்ஸ்னால் என்னென்னா, இப்போ வெப்பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணும்போது ப்ரௌசரும் சர்வரும் டேட்டா வந்து சேஞ்ச் பண்ண டெக்னிக், அதான் அஜாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மல் வெப்சைட்டில் ஃபார்ம் சப்மிட் பண்ணால் ஃபுல் பேஜும் ரீஃப்ரெஷ் ஆகும் அஜாக்ஸ் யூஸ் பண்ணினா. ஓகே, இப்போ பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகுது, அப்புறம் பேக்ரவுண்டில் ரிக்வெஸ்ட் போகும், தென் வந்து டேட்டா மட்டும் அப்டேட் ஆகும். தென் வந்து ட்ரெடிஷ்னல் ரிக்வெஸ்ட், அது வந்து சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும், அப்புறம் வந்து யூசர் நேம் என்டர் பண்ணுறாங்க, அப்புறம் சேவ் பட்டன் கிளிக் பண்ணுறாங்க, இந்த ஃப்ளோ. ஓகே, தென் வந்து இதோட ஃப்ளோ எப்படின்னா, யூசர்லேருந்து சப்மிட் ஃபார்முக்கு போகும், தென் வந்து சர்வருக்கு போகும், டேட்டாபேஸ், தென் என்டர் பேஜ் வந்து ரீலோட் ஆகும். ஓகே, எப்படின்னா ப்ரௌசர் வந்து ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணும், சர்வர் வந்து டேட்டாபேஸில் சேவ் பண்ணும், அப்புறம் என்டையர் HTML பேஜை வந்து திரும்பி அனுப்பும். ஓகே, அப்போ ப்ரௌசரோட பேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ பேஜை லோட் பண்ணும். ஸோ இதனால் ஸ்க்ரீன் வந்து பிளிங்க் ஆகும், அப்புறம் ஸ்லோ ஃபீல் ஆகும், தென் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, தென் வந்துட்டு அஜாக்ஸோட ரிக்வெஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். அதில் வந்து யூசர்கிட்டேருந்து ஜாவாஸ்கிரிப்டுக்கு போகும், தென் வந்து சர்வர், டேட்டாபேஸ், ஜேசன் ரெஸ்பான்ஸு, தென் வந்து அப்டேட் HTML. ஓகே, அப்டேட் பேஜுக்கு அது வந்து போகும். எப்படின்னா யூசர் வந்து சேவ் பட்டன் கிளிக் பண்ணார், அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஃபெட்ச் API யூஸ் பண்ணி ரிக்வெஸ்ட் அனுப்பும், தென் வந்து சர்வர் டேட்டாபேஸை சேவ் பண்ணும், வியூ ரிட்டர்ன் பண்ணணும், அப்புறம் ஜேசன் ரிட்டர்ன் பண்ணணும், ஜாவாஸ்கிரிப்டை அந்த ஜேசன் வாங்கி ரிக்வெஸ்ட் ஏரியாவுக்கு மட்டும் அப்டேட் பண்ணும். ஹோல் பேஜும் அப்போ வந்து ரீஃப்ரெஷ் ஆகிடும். ஹோல் பேஜும் அப்போ வந்து ரீஃப்ரெஷ் ஆகாது. ஓகே, அந்த மெயினான ஒரே பேஜ் மட்டும் தான் நமக்கு வந்து ரீஃப்ரெஷ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபேஸ்புக்கோட லைக் பட்டன், லைக் கிளிக் பண்ணும்போது பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் ஆகாது. ஓகே, பேக்ரவுண்டில் ரிக்வெஸ்ட் போகுது, டேட்டாபேஸ் வந்து அப்டேட் ஆகுது, லைக் வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதான் வந்து அஜாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று என்னென்னா, இப்போது ஜிமெயிலும் ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ இமெயில் ஓப்பன் பண்ணும்போது எவ்ரி செகண்ட் பேஜுக்கு வந்து ரீஃப்ரெஷ் ஆகுமா? ஆகாது இல்லை. இப்போ பேக்ரவுண்டில் சர்வர் கிட்ட ரிக்வெஸ்ட் போய் நியூ இமெயில் டவுன்லோட் ஆகுது. ஓகே, அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸை ஆட் பண்ணும்போது கமெண்ட் வந்து வருது. ஓகே, இன்ஸ்டண்ட்டாக வந்து வந்துட்டுருக்கோம். அப்போ பேஜ் வந்து ரீலோட் ஆகுமா? இல்லை. ஓகே, ஸோ வாட்ஸ்அப் வெப் இருக்கும்ல, ஸோ அதுவும் அதே மாதிரி தான். ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் அனுப்புவார். ஓகே, அப்போ வித்தவுட் ரீஃப்ரெஷில் மெசேஜ் வந்து ஸ்க்ரீன்லேயே வருது. அப்போது அதுலேயும் வந்து அஜாக்ஸோட கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் அஜாக்ஸுங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் ஷாப்பிங் பேஜுக்கும் அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே அஜாக்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தென் வந்து அதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். ஃபாஸ்டராக இருக்கும், என்டர் பேஜ் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டாம், அப்புறம் ஜேசன் மட்டும் வரும். ஓகே, அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். தென் வந்து பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் லோடிங் கம்மியாக இருக்கும், ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணும், பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். தென் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணும்போது பேஜ் வந்து பிளிங்க் ஆகாது. தென் வந்து ரெடியூஸ் சர்வீஸ் லோடு வந்து என்னென்னா, HTML ஜெனரேட் பண்ண வேண்டாம், ஜேசன் மட்டும் சென்ட் பண்ணணும். ஓகே, தென் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, லாஸ்ட் டேட்டா வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகிரும். ஓகே, அப்புறம் வந்து அஜாக்ஸுக்கும் க்ரெட் ஆப்ரேஷன் இருக்குது, க்ரியேட்டு, ரீடு, அப்டேட்டு, டிலீட்டுங்கிறது. ஓகே, இதில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, டேட்டாபேஸில் நியூ ரெக்கார்டை இன்ஸ்டால் பண்ணுறது. எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், நேம், இமெயில், கோர்ஸ், அந்த மாதிரி.
ஓகே, அதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னா ஃபைல் ஃபார்ம், கிளிக், சேவு, ஃபெட்ச், போஸ்ட்டு, கண்ட்ரோலர், தென் வந்து மாடல், டேட்டாபேஸ், ஜேசன், சக்ஸஸ் மெசேஜ். ஓகே, இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வரும். ஓகே, இது வந்து எப்படின்னா யூசர் ஃபார்ம் வந்து ஃபைலில் யூசர் வந்து ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ வந்து அது வந்து தென் வந்து சேவ் பண்ணுவாங்க. சேவில் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுவாங்க. அப்போது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃபெட்ச் பண்ணி போஸ்ட் ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணும். அப்போது கண்ட்ரோலர் வந்து ரிசீவ் பண்ணும், வேலிடேஷன் செக் பண்ணும். தென் வந்து மாடல் வந்து கால் பண்ணும். அப்போ மாடலில் இருக்கிற டேட்டாபேஸ் வந்து இன்செர்ட் பண்ணும். டேட்டாபேஸ் சக்ஸஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா கண்ட்ரோலர் வந்து ஜேஎஸ்னை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ உங்களுக்கு கீழே இருக்கும் பாருங்கள். ஸ்டூடெண்ட்டோட ஸ்டேட்டஸ் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா மெசேஜ் வந்து ஸ்டூடெண்ட் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகே, இல்லைன்னா இதுவும் ஓகே தான். ஓகே, ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஐடி, நேம் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸ்டேட்டஸ் வந்து ட்ரூவாக இருக்குது, மெசேஜ் வந்து ஸ்டூடெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற மெசேஜ் வந்துருக்கு, நமக்கு ஷோ பண்ணும். டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணுறது, அதோட ஃப்ளோ வந்து பேஜ் லோடு, கெட், ரிக்வெஸ்ட், கண்ட்ரோலர், டேட்டாபேஸ், ஜேசன், டிஸ்பிளே டேபிள். ஓகே, இதெல்லாம் தான். அப்போ ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து நேமு, இமெயில், கோர்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். தென் வந்து ப்ரௌசர் பேஜில் ஓப்பன் ஆகும்போது ஃபெச்சு, கெட், ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணோம். தென் வந்து சர்வரில் ஜேசன் ரிட்டர்ன் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஐடிங்கிறது 1, ஓகே, நேம்ங்கிறது ஒரு நேம் நம்ம ஆட் பண்ணுறோம். தென் ஐடி 2ன்னு ஒன்று கொடுக்குறோம். தென் வந்து அதுக்கு ஒரு நேம் வந்து கொடுக்குறோம். ஓகே, இது என்ன ஆகும்னா லூப்பை வந்து யூஸ் பண்ணோம். 4 ஈச் மேப். ஓகே, ஈச் ஒப்ஜெக்ட்டுக்கு 1 HTML ரோ வந்து க்ரியேட் பண்ணும். இப்போ டேபிளில் 1 ஜேசன் அப்படிங்கிறது நமக்கு ஆட் ஆகும். டைனாமிக் டேபிள் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, தென் வந்து அப்டேட்னு என்னென்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து மோடிஃபை பண்ணுறது. ஓகே, இப்போது எடிட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம். ஓகே, எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. இப்போ கிளிக் எடிட்டுங்கிற ஆப்ஷன் போயிட்டு அதில் வந்து லோட் டேட்டாவில் அப்டேட், புட், ரிக்வெஸ்ட்னு கொடுத்து டேட்டாபேஸில் ரிஃப்ரெஷ் டேபிள் கொடுப்போம். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் நேம் ஜோன் இருந்துச்சுன்னா சேஞ்ச் டு ஜோன் பீட்டர் அந்த மாதிரி நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். எடிட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங் வேல்யூ வந்து ஃபார்மில் ஃபில் ஆகாது. அப்போ வந்து நமக்கு நேம், ஜோன், இமெயில், ஓகே, அந்த மாதிரி ஒரு இமெயில் ஐடி யூசர் மாடிஃபை பண்ணுவாங்க. அப்டேட் கிளிக் பண்ணுவாங்க. தென் புட் ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணுவாங்க. டேட்டாபேஸில் அப்டேட் பண்ணுவாங்க. தென் வந்து ஜேசன் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் டேபிளில் ரோ மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, தென் வந்து டிலீட், ரெக்கார்டை வந்து ரிமூவ் பண்ணுறது. அதில் டிலீட் பட்டன், கன்ஃபர்மேஷன், டிலீட்டு, டேட்டாபேஸு, ரிமூவ் ரோ. ஓகே, இது வந்து டிலீட்டை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து ஆர் யூ ஷுவர் அப்படிங்கிற ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, தென் வந்து கன்ஃபார்ம் பண்ணுனா டிலீட் ரிக்வெஸ்ட் போகும். அப்போ டேட்டாபேஸ் டிலீட் பண்ணும், ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அந்த ரோவை ரிமூவ் பண்ணும். ஓகே, இந்த கன்ஃபர்மேஷன் எதுக்காகனா ஆக்சிடென்டலாக கிளிக் பண்ணால் அவாய்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம தெரியாமல் டிலீட்னு கொடுத்தோன்னா டிலீட் ஆகக்கூடாது இல்லை. ஸோ அதுக்காக இந்த கன்ஃபர்மேஷனில் போய் நம்ம ஓகே கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து அந்த டேட்டாவை டிலீட் பண்ணும், இல்லைன்னா டிலீட் பண்ணாது. தெரியாமல் நம்ம போய் கிளிக் பண்ணோன்னே டிலீட் ஆகி போச்சுன்னா நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால தான் அந்த கன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ ஜேசன்னா என்னென்னு பார்க்கலாம். ஜேசன்னா ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஒப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லுவோம். ஓகே, இப்போ சர்வரும் ப்ரௌசரும் கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்மேட். ஓகே, அப்போ ஜேசன் ஒப்ஜெக்டில் வந்து ஐடிங்கிறது 1, நேம்ங்கிறது ஜோன், இமெயில்ங்கிறது john@gmail.com அவங்க கொடுத்துருக்கோம். ஓகே, தென் வந்து நம்ம அதுக்கு கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்கோம். தென் ஐடி, தென் ஐடிக்கு வேல்யூ வந்து 1 கொடுத்துருக்கோம். ஓகே, கீ வேல்யூ பேர் தான், அதனால ஜேசன். கீ ஆல்வேஸ் டபுள் கொட்டேஷனில் இருக்கணும். ஓகே, அது வந்து ஜேசன் வந்து அரேயில் போட்டிருக்கோம். ஓகே, ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கணும். ஓகே, கீழே இருக்கிறது. ஓகே,
தென் வந்து அரேக்கு உள்ள மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ண யூஸ் பண்ணுவோம். இப்போ சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வரும். நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடச்சிடும். அதுவே எரர் ரெஸ்பான்ஸாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு த்ரோ பண்ணும். வேலிடேஷன் ஃபைலில் இப்போ ஆல்ரெடி இமெயில் இருந்துச்சுன்னா எரர் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, கோஆர்டினேட்டரில் ஜேஎஸ்எனோட ரெஸ்பான்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ ரிட்டன் வியூவில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணுறோம், அப்போ HTML வந்து ரிட்டன் பண்ணும். அதுவே அஜாக்ஸில் இப்போ ரிட்டன் $this யூஸ் பண்ணி ஏரோவில் ரெஸ்பான்ஸ் ஏரோ செட் ஜேஎஸ்என் $ரெஸ்பான்ஸ்னு நம்ம ஆட் கொடுக்குறோம். ஓகே, இது யூஸ் பண்ணுவோம். அப்போ அது வந்து $ரெஸ்பான்ஸாக நமக்கு கொடுக்கும். இப்போ அரேயில் கோஆர்டினேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஜேஎஸ்னை கன்வெர்ட் பண்ணும். இப்போ ப்ரௌசர் ரிசீவ் பண்ணும், ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ப்ரெஸ் பண்ணும். ஓகே, தென் வந்து ஃபெச் API. ஓகே, ஃபெச் APIனா மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு மெத்தட். ஓகே, அஜெக்ஸ் பண்ண jQuery யூஸ் பண்ண வேண்டாம், ப்ரௌசர் பில்ட் பண்ண ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து கெட் ரெஸ்பான்ஸ் ரிக்வெஸ்ட் என்னென்னா பர்பஸ் வந்து ரீட் டேட்டா அப்புறம் ஃப்ளோ. தென் ஃப்ளோ இதோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா ப்ரௌசரில் ஃபெச் பண்ணும், தென் வந்து API, தென் JSON, தென் டிஸ்பிளே. ஓகே, இந்த ஒரு ஒர்க் ஃப்ளோ தான் இதில் இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து கெட் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி. ஓகே, தென் வந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட், அதோட பர்பஸ் என்னென்னா இன்சர்ட் நியூ டேட்டா, தென் வந்து போஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே, URL அனுப்பும். ஓகே, அதோட URL எப்படி இருக்குன்னா /student மெத்தட் வந்து போஸ்ட்டு ஹெட்டர்ஸுக்கு வந்து சர்வருக்கு டேட்டாவை டைப் சொல்லும். மோஸ்ட்லி வந்து இதோட கண்டென்ட் டைப்பை வந்து அப்ளிகேஷனை ஜேசனாக மாற்றும். தென் வந்து பாடி ஆக்சுவல் டேட்டாவை நேம், இமெயில், கோட்ஸை ஆட் பண்ணும். தென் வந்து புட் ரிக்வெஸ்ட், பர்பஸ் என்னென்னா அப்டேட் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸு. எக்ஸாம்பிள் புட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாவை 5 மாற்றும், ஸ்டூடெண்ட் ஐடி வந்து 5 அப்டேட் பண்ணும். தென் வந்து டிலீட் ரிக்வெஸ்ட், பர்பஸ்ஸு டிலீட்டு எக்ஸாம்பிள். ஓகே, தென் வந்துட்டு அசிங் அண்ட் அவைட் என்னென்னு பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்டில் வந்து அசிங்க்ரோனஸ் லாங்குவேஜ் வித்தவுட் அசிங்க். ஓகே, லைன் வந்து வெயிட் லைன் 2. ஓகே, ரிக்வெஸ்ட் முடியும் வரை வெயிட் பண்ணும். வித் அசிங்க் ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணும், நெக்ஸ்ட் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், ரெஸ்பான்ஸ் வந்து ரிசீவ் பண்ணும், ப்ராசஸ் நடக்கும். இது வந்து CPU வந்து வேஸ்ட் ஆகாது, ப்ரௌசர் ஃப்ரீயாகவே கோடை ஒர்க் பண்ணும், பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எரர் ஹேண்ட்லிங் இருக்குது இதில். எரர் ஹேண்ட்லிங் என்னென்னா ஆல்வேஸ் ரிக்வெஸ்ட்டை வந்து சக்ஸஸ் செக் பண்ணும், நெட்வொர்க் வந்து எரர் இருக்காங்க. ஓகே, இன்டர்நெட் இல்லைன்னா வைஃபை வந்து ஆஃப். ஓகே, தென் வந்து சர்வர் எரர், கண்ட்ரோலில் வந்து க்ராஷ் ஆகுதான்னு செக் பண்ணும். தென் வந்து டேட்டாபேஸ் எரர், தென் வந்து 500 எரர் வந்து இருக்குது. ஓகே, தென் வந்து வேலிடேஷன் எரர், ரிக்வெஸ்ட் ஃபீல்டை வந்து எம்டியாக, தென் வந்து டூப்ளிகேட் இமெயில், தென் வந்து ராங் டேட்டா. தென் சேம் தான் ஏபிஐ வந்து ரவுட்ஸில் எப்படி இருக்குன்னு HTTP மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ மெத்தடும் அதோட பர்பஸ் என்ன, கெட் வந்து டேட்டாவை ரீட் பண்ணும், போஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணும், புட் வந்து அப்டேட் பண்ணும், பாத் வந்து பார்ஷியல் அப்டேட் பண்ணும், டிலீட் வந்து காமனாக டிலீட் தான். ஓகே, தென் வந்து எக்ஸ்டர்னல் API இன்டகிரேஷன். சம்டைம்ஸ் நம்ம அப்ளிகேஷனுக்கு வேறு கம்பெனி சர்வீஸை டேட்டா வரும், ஸோ எக்ஸ்டர்னல் API யூஸ் பண்ணால் சரியா. தென் வந்து வெதர் API, கரன்சி, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் வெதர் API, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் API, கூகுள் மேப்ஸ் API, ஒரு ஜெமினி API எல்லாம் நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். தென் வந்து பேமெண்ட் கேட்வே, UPI, அதுக்கு எல்லாமே. தென் வந்து நியூஸ் API, இது எல்லாமே. இதில் எப்படின்னா ப்ரௌசர்லேருந்து யூசர் சர்வர், எக்ஸ்டர்னல் API, JSON ரெஸ்பான்ஸ், ப்ரௌசர். ஏன் API வந்து ஃப்ரண்ட்-எண்டில் யூஸ் பண்ணலைன்னா, APIனா ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்ட் மாதிரி. அதை ஜாவாஸ்கிரிப்டில் ரைட் பண்ணுனா ப்ரௌசர் வந்து டிவ் டூலில் வேணாலும் பார்க்கலாம். ஓகே, யார் வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ அப்போது ஆதரைஸ்டு யூசேஜ் வந்து நடக்கலாம். தென் API வந்து வேஸ்ட் ஆகலாம். ஓகே, பில்லிங் யூஸாக வரலாம், பில்லிங் இஷ்யூஸ் வந்து வந்திருக்கலாம். ஸோ API வந்து .env ஃபைலில் சர்வர் சைடு ஸ்டோர் பண்ணும்.
ஓகே எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி எடுத்த அஜாக்ஸ் அண்ட் ரெஸ்ட் ஏபிஐ பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன்.